எல்லார் வீட்லயுமே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுல வாங்கின கட்போர்டு. சரி இதுல தானே கட் பண்ணுவோம்னு நினைச்சு வாங்குனா, இது பாருங்க எவ்ளோ கொடுமையாயிடுச்சுன்னு. இது கொஞ்ச நாள்லயே நான் தூக்கி போட்டு, சரி நம்ம உட்டன்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உட்டன்ல வாங்குனேன். இதுலயும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆவுது. நம்ம என்னதான் கழுவி கிழுவி வச்சு தொடச்சு வச்சாலும், எங்கேயாவது அந்த ஈரம் பட்டு இந்த மாரி ஆயிடுது. இதுவும் டேஞ்சரஸ் தான். அதனால நான் கொஞ்ச நாளா கட்டுல தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா அத்தை இந்த மொறம் ஏதோ ரூ. 20 வாங்குனாங்கன்னு எனக்கும் வாங்கி குடுத்தாங்க. இதுலயும் பாருங்களேன், அந்த பிளாஸ்டிக்லாம் அப்படி அப்படியே வருது. இதெல்லாம் சமைக்கிறப்போ போட்டா எனக்கே கஷ்டமா இருக்கும். இதுல போய் நம்ம போடுறோமான்ட்டு நான் திரும்ப தூக்கி போட்டு தட்டுல தான் வெட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கே ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்ம வீட்லலாம் சின்ன வயசுலலாம் இந்த மாரி ஒரு சில்வர் மொறம் வச்சிருப்போம். சரி ஸ்டீல் போர்டு எவ்வளோ அமேசான்ல பார்த்தா ரூ. 1500 போட்டிருக்காங்க. யார் ரூ. 1500 போட்டு ஸ்டீல்லாம் வாங்குறது? சில்வர் மரம் ரூ. 150 வாங்குனா இன்னும் எத்தன வருஷம்னாலும் தாங்கும். சரி பிளேட் கழுவுற மாரி ஏதோ இதுவும் நீட்டா இருக்குன்னு சொல்லி இது வாங்கிட்டேன்.